தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் திருச்சி எஸ்பி வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் திருச்சி எஸ்பி வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் திருச்சி எஸ்பி வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். திருச்சி எஸ்பி வருண்குமார் மீது அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. தனது தரப்பு விளக்கத்தை அளிக்க எஸ்பி வருண்குமார் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். விவரங்கள். திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் திருச்சி எஸ்பி வருண்குமார் தற்போது நேரில் ஆஜராகியுள்ளார். அவர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி, சீமான் மற்றும் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கின் முகாந்திரம் என்ன என்பது குறித்து நீதிபதியிடம் தெளிவாக எடுத்துரைத்து வருகிறார். அதாவது ஏற்கனவே சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவருடைய மனைவி குடும்பத்தார் புகைப்படத்தை பதிவிட்டு சில ஆபாச வார்த்தைகள் நாம் தமிழக சார்பாக பரப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து எஸ்பி வருண்குமார் தரப்பில் பல்வேறு கட்டமான விளக்கமும் அளிக்கப்பட்டது. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் எஸ் தளத்தில் பெரும் ஒரு போட்டியும் போரும் வார்த்தைகள் போரும் முற்றியது. அதைத் தொடர்ந்து எஸ்பி வருண்குமார் அவர்கள் நான் தற்காலிகமாக எக்ஸ் தளத்திலிருந்து விலகுகிறேன், ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் என்னையும் என் மனைவியும் என் குடும்பத்தையும் ஆபாசமான வார்த்தையாகவும் கொச்சப்படுத்தும் விதமாக தகவலை பரப்பி வருகிறார்கள். இதனால் நாங்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறோம். இந்த நிலையில் எங்கள் மீது அபாண்டமான வார்த்தைகளும் பொய் புகார்களும் தெரிவித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவருடைய சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரின் மீதும் சட்ட ரீதியான வழக்கு தொடர்ந்து நான் நீதிமன்றத்தில் சந்திப்பேன் என தெரிவித்திருந்தார். அதன்படிதான் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 4 நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தனிப்பட்ட புகாரை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சீமான் என்னையும் எனது குடும்பத்தையும் பல்வேறு பேட்டிகளில், பொதுக்கூட்டங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவதூறாக பேசியும் தனிப்பட்ட விதத்தில் மிரட்டியும் வருகிறார். இதனால் நான் உட்பட எனது குடும்பத்தினர் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறோம். இவ்வாறு அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மீது இது போன்ற தவறான தகவலை பரப்பியதற்காக அவர் சீமான் எங்களுக்கு மான நஷ்டஈடு வழக்காக தொடர்ந்து ரூபாய் 2 கோடி நிதி தர வேண்டும் என அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். அந்த மனுவை ஒரு மாதத்துக்கு முன்பே திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு விசாரித்த நீதிபதி பாலாஜி அவர்கள் இன்று திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்களை நேரில் ஆஜராகும்படி கடந்த 3 நாளுக்கு முன்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது எஸ்பி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிபதி முன்பு வழக்கின் முகாந்திரம் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றன என அவர் தரப்பு விளக்கத்தை தெரிவித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.